தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் இடையே கூலி உயர்வு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. இந்த முறை உற்பத்தி பாதிக்காதவாறு இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி 18% கூலி உயர்வுக்கு ஒப்புக்கொண்டனர். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் தங்களது தொழிலுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெற்ற காய்கறி கண்காட்சியில் காய்கறிகளை கொண்டு அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கப்பல், கலங்கரை விளக்கம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை ஈர்த்தன. 2 நாள் நடைபெறும் இந்த கண்காட்சியின் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கர் கலந்து கொண்டு காய்கறியில் கலைவண்ணம் காட்டிய கலைஞர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கல்லாறு ரயில் நிலையம் அருகே 9 இடங்களில் மழை காரணமாக மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளன. இதனால் மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. மரங்களை அகற்றும் பணிகள் முடிவடையாத நிலையில் இன்றும் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தஞ்சாவூரில் கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் செலவிட பள்ளி மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. பயிற்சி பெற்ற மாணவர்களின் படைப்புகளை வைத்து ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டதுடன் சிறந்த படைப்புகளை வாங்கியும் சென்றனர். கொழும்புவில் இருந்து கோவா நோக்கி சென்ற சீன நாட்டின் கப்பல் தூத்துக்குடி கடற்பகுதிக்குள் நுழைய முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் இந்திய கடலோர காவல் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை துறைமுகத்தில் இருந்து மணலி வரை 17 கிலோமீட்டருக்கு பூமிக்கு அடியில் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் ஆழ்குழாய் பதிக்க மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து திருவொற்றியூரில் மீனவ அமைப்புகள் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். ஆழ்குழாய் பதித்தால் மீன்வளம் பாதிக்கப்படும் என்று மீனவர்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் சூளகிரி துணை வட்டாட்சியர் சரவணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய அவர் எதிர்பாராத விதமாக கீழே விழ பின்னால் வந்த லாரி அவர் மீது ஏறியது. இதில் உடல் நசுங்கி பலியான அவரது உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னையில் டி நகர், அண்ணா நகர், பாண்டி பஜார், பர்மா பஜார் உள்ளிட்ட இடங்களில் திரைப்பட சிடிக்கள் விற்பனை கடையில் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். சமீபத்தில் வெளியான புதிய திரைப்படங்களின் திருட்டு சிடிக்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.